டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம இருக்கக்கூடிய இடம் வந்து இது பார்லிமெண்ட்டு. நாங்கள்லாம் வந்ததுனால ஜான் அவார்டு ஓடி போயிட்டாரு. ஏன்னா இருந்தாலும் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். இங்கே வந்து இது மக்களுக்கு எல்லாத்தையும் எடுத்துக்காட்டி சொல்லணும். தமிழ் மக்களுக்கு இது வந்து எல்லாம் ஆங்கிலத்திலே ஒளிபரப்பப்படுகிறதுனால தமிழ் நெஞ்சங்களுக்கும் தமிழ் மக்களுக்காக இதை டெலிகாஸ்ட் பண்ணுறோம். இது ஏற்கனவே பல லட்சக்கணக்கான மக்கள் பார்த்து ரசித்து இருப்பார்கள் நம்புகிறோம். இருந்தாலும் இதை எல்லாருக்கும் சொல்கிறதுக்காக ஏதோ எங்களால் என்ற முயற்சி. ஆமாம், அதை பஷீர் அவர்கள் கேமரா ஒளிபரப்பு பண்ணிட்டு இருக்காரு. இது சம்மந்தமாக இப்போ முபாரக் கண்டினியூ பண்ணார். நாங்கள் வந்து கேன்பராக்கு வந்தோம். ஆஸ்திரேலியாவுடைய தலைநகரம், கேபிட்டல் சிட்டி. கேன்பராவில் வந்து நாங்கள் பார்லிமெண்ட் ஹவுஸில் இருக்கோம். பார்லிமெண்ட் ஹவுஸ் ஏற்கனவே போயிட்டு வந்துட்டோம். இப்போ வந்து பார்லிமெண்ட்ல 2 பிரிவு. ஒன்று வந்து இது பார்லிமெண்ட், இன்னொன்று செனட் ஹவுஸ் சொல்லுவாங்க. செனட் ஹவுஸ் வந்து இப்போ தற்போது வந்து அந்த செஷன் இல்லாததுனால இப்போ எம்டியாக இருக்குது. அதனால வந்து விசிட்டர்ஸ் அலோவ் பண்ணுவாங்க. செனட் நடந்தாலும் கூட விசிட்டர்ஸ் அலோவ் பண்ணுவாங்க. இங்கே அந்த அளவுக்கு ஒரு ஃப்ரீயான நாடு இது. இதுதான் அந்த ஐக்கியம். நம்ம இஸ்மாயில் பாய் ரொம்ப சோகமாக இருக்காரு. இல்லை, அதாவது இந்த இது கங்காரு, அது பக்கத்தில் அந்த டர்க்கி போட்டிக்கிறது ஆஸ்திரேலியாவுடைய இது இது சின்னம், லோகோ. ஆமாம், அந்த நாட்டுடைய இது தேசிய மிருகமும் தேசிய பறவை. அங்கதான் வந்து இவர் உட்காந்துருப்பாரு, இந்த செனட்டுடைய தலைவர். இங்கெல்லாம் செனட் உறுப்பினர் உட்காந்துருப்பாங்க. இது வந்து செனட் அதிகபட்ச மெம்பர்லாம் வந்து இது லிபரல் பார்ட்டியை சேர்ந்தவங்க. அதாவது தற்போது ஆட்சி செய்யக்கூடிய ஜான் ஹோவர்ட் தலைமையிலான கட்சியை சேர்ந்தவங்க. இதுல வந்து எப்படின்னாக்கா, இதுல இப்போ ஏதாச்சும் ஒரு தீர்மானம் நிறைவேற்றாங்கனாக்கா இதுல செனட்ல அவங்களுக்கு, அதாவது இந்த லிபரல் பார்ட்டிக்கு, ஏன்னா அதுக்கு அவங்க அதிகப்படியான இது மெம்பர்ஸ் இருந்தாக்கா அவங்க எந்த கீழ்மட்டத்தில் உள்ள மற்ற கட்சியை கேட்கறதுக்கு அவசியம் இல்லை. ஃபுல் மெஜாரிட்டியில இவங்க எடுத்துருவாங்க. அவங்களே செலக்ட் பண்ணிடுவாங்க. ஃபுல் அத்தாரிட்டியில அவங்களே வந்து பாஸ் பண்ணிடுவாங்க. அதாவது ஒரு பில் எது பாஸ் பண்றாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவாங்க. ஓகே. அதுக்கு பக்கத்துல வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வந்து ஹாலிடேல, அதாவது ஒரு கல்ச்சுரல் மாதிரி வச்சு அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராக்டிக்கலா இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அதாவது ஒரு பொலிட்டிக்கல் இந்த இங்க நடக்கிறது என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே. அப்படியே பார்வையாளர் இருக்கையில நாளைக்கு வந்து இங்க வந்து செஷன் நடந்துட்டு இருக்கும்போது பப்ளிக்லாம் அலௌடு. பப்ளிக்கா தனியா சீட்டுலாம் இருக்குது, கேலரிஸ் இருக்குது. இங்கெல்லாம் உட்காந்து பப்ளிக் பார்க்கலாம். மெம்பர்ஸ் கீழே உட்காந்துப்பாங்க. ஓகே. பப்ளிக் வந்து ஜஸ்ட் லிசன் தான் பண்ண முடியும், எதுவும் கொஸ்டின்லாம் பண்ண முடியாது. ஜஸ்ட் ஆஸ்கிங் நான் ஒன் கொஸ்டின். பஷீருக்கு பிஆர் கிடைச்ச பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஓகே, ரெக்கார்ட் ஆகுது. சொல்லுங்க. பல நாட்டு மக்கள் வந்து இதை பார்வையிடுறாங்க. சொல்லுங்க முபாரக். ஓகே. வந்து இதான் அவ்வளவுதான். ஆஸ்திரேலியாவுடைய நாட்டுடைய சுதந்திரம் வந்து இதன் மூலமா எந்த அளவுக்கு ஒளிபரப்பப்படுகிறது. That bill is passed, then that bill will go to the Governor General. Usually, if the bill gets rejected there, it doesn't come here. If the bill gets passed there, it's debated again in the Senate by the two parties, and once it's passed here, then it goes to the Governor General to put the signature and give the final approval. So usually, when it's passed here, the bill is passed.